ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேர் க்ரோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி என்னோடய ஃபேமிலிக்கு நான் மோர் தென் 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிற ரெசிபியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸோட ஹேர் கேர் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது அலோவேரா, இல்லைன்னா கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட எண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள நம்ம ஜெல்லை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அந்த அலோவேரா ஜெல்லை ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 டேபிள் ஸ்பூன் வந்திருக்கு. நீங்கள் எய்தர் இந்த மாதிரி பல்ப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட் மருதாணி. இது நான் இந்தியாவுக்கு போகும்போது எங்கள் அம்மா மருதாணி இலையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வெயிலில் காய வச்சு கொடுக்குறது உண்டு. என்னோடய அம்மாவோட ஹெல்ப்பர் ஜெகதா, அவங்க தான் மருதாணி இலையை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த டைமில் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மருதாணி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கரி லீவ்ஸ் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த கற்றாழை ஜெல், ஆனியன் பேஸ்ட், அப்புறம் 1/2 லிட்டர் அதாவது 500 ml தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கேஸில் மீடியம் ஃப்ளேமை ஆன் பண்ணி இதை சூடு பண்ணணும். இனிஷியலாக கேஸோட ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கேஸோட ஃப்ளேமை லோக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி நம்ம கொதிச்சு வரதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரி லீவ்ஸ் பவுடர், அப்புறம் நம்ம மருதாணி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இந்த ஆயில் ரெசிபியோட டோட்டல் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்தது. ஜஸ்ட் மேக் ஷுர் உங்களோட கேஸோட ஃப்ளேம் லோலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே 2 டேஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த ஆயிலில் நான் முக்கியமாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது என்னென்னா, நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் கற்றாழை அண்ட் மருதாணி ரெண்டுமே கூலிங் ப்ராப்பர்ட்டி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி அது ஒத்துக்குதான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுது. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ஹெட் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1 hour நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு ஆர் சீயக்காய் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் ரெசிபி நான் என்னோடய கிட்ஸு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே பாஸ்ட் 10 yearsஸாக நாங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டுருக்கிற ஆயில் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஹேர் ஆயில் ரெசிபியை ட்ரை பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.